அதிகமா நகரத்துல இருந்து வர மாணவர்களே கலெக்டர் ஆகுறோம், ஐபிஎஸ் ஆகுறோம், ஐஎஃப்எஸ் ஆகுறோம்னு சொல்றாங்களே. அப்போ எங்களை மாதிரி இருக்க கிராமத்து மாணவர்கள்லாம் ட்ரைனிங் எடுத்து எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும்? இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் தான் அப்படி தான் நினச்சேன். ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் சிட்டியில் இருக்க பிள்ளைங்க தான் கலக்குவாங்க அப்படின்ட்டு. இங்கே ரூரலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் இருக்க பிள்ளைங்களே இவ்வளோ கலக்குறீங்க. சிட்டியில் இருக்க பசங்களே என்னை போல சிட்டிலே பிறந்து சிட்டிலே வாழ்ந்து ஆங்கில வழியிலே பயின்று பெரிய பெரிய அதிகாரிகளுடைய பசங்களாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த தமிழ் மீடியம் படிச்சு அரசு பள்ளியில் படிச்சு கிராமத்திலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்தேன்னா 857 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாவதற்கு காரணமா இருந்திருக்கேன். அப்படின்னா ஏன் கிராமத்திலிருந்து வந்தவங்க ஜெயிக்க முடியாது? ஸோ நம்ம விடாமுயற்சியும் கடின உழைப்பு இருந்தது அப்படின்னா எந்த துறையில வேணாலும் எங்கிருந்து வந்தாலும் எந்த பள்ளியில் பயின்றாலும் நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதனால கிராமம் நகரன்றது வேறுபாடு கிடையாது. உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம் ரொம்ப பெரிய லெவல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, இலக்கு பெருசா வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம்.